பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்ககிட்ட பேசணும்னு துடிச்சிட்டுருக்காங்க. இந்த துடிப்புக்கு காரணம் அவங்க ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பாஸ்ட்ல நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ ரியலைஸ் பண்ணேன். அதாவது யார் வந்து இந்த கனெக்ஷன வந்து டிஸ்டர்ப் பண்ண நினைச்சாங்களோ, இல்லைனா தடுக்க நினைச்சாங்களோ, அந்த சமயத்தில அந்த பெர்சனுக்கு வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ் வந்திருக்கு. அதெல்லாம் இந்த பெர்சன் வந்து கவனிக்கல. ஆனா இப்போ இந்த பிரிவுக்கு அப்புறம் அவங்க இப்போ எஸ்பெஷலி இன்னைக்கு அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க. மேபி வீக்கெண்ட்னால அவங்களுக்கு டைம் இருக்கலாம். எதையோ ஒரு விஷயம் யோசிச்சிருக்காங்க. அதில வந்து அவங்களுக்கு கிடைச்சது ஒரு ஸ்பார்க். அவங்க ரியலைஸ் பண்ணது ஒண்ணே ஒண்ணு தான். உங்களுக்குள்ள இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப், காதல தாண்டுன ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப். நர்ச்சர் த பாண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வித்தின் யுவர் ரிலேஷன்ஷிப் அண்ட் யுவர் லவ் லைஃப் வில் ட்ரமாட்டிக்கலி இம்ப்ரூவ். ஸோ நீங்கள் இந்த பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த காதல்ங்கிறத விட அந்த தோழமையை வந்து உங்ககிட்ட அவங்க உணர்ந்தாங்க. அதை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இப்போ. எதா இருந்தாலும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். இல்லைனா வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட், பயங்கர சப்போர்ட் அவங்களுக்கு. அவங்க எது பண்ணாலும் யோசிக்க தேவையில்ல. எவ்வளோ இங்கே பாருங்க, லெட் தேர் பி க்ளோஸ்னஸ் பிட்வீன் யூ பட் ஆல்வேஸ் கிவ் ஈச் அதர் ஸ்பேஸ். லவ் நெவர் கிளைம்ஸ், இட் சிம்ப்ளி அலோஸ் அண்ட் கிவ்ஸ். என்ன அவங்க நினைக்கிறாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எதையுமே டிமாண்ட் பண்ணதில்ல அவங்கக்கிட்ட. அதே சமயம் வந்து காதலில் லைக் பயங்கர சப்போர்ட் சிஸ்டம் நீங்கள் அவங்களுக்கு கூட இருந்த வரைக்கும். அதெல்லாம் வந்து அவங்க ரியலைஸ் பண்ணல. நீங்கள் வந்து காதல்ங்கிறத தாண்டி நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்கீங்க அவங்களுக்கு. அதை வந்து இப்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அவங்க வாழ்க்கையில். அது யார்கிட்ட யார் நம்பி பேசுகிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ தேடி பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையான ஆள் யாருன்னு பார்த்தா நீங்கள் தான். அதை வந்து அவங்க தப்பாக சொதப்பிட்டாங்க. ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங், என்னை மன்னிச்சிடு. இந்த மன்னிப்பு கேட்க தான் இப்போ உங்கள் மனசு துடிச்சிட்ருக்கு. நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன். எனக்கு அப்போ புரியல உன்னோட அருமை. இப்போது நான் வந்து எனக்கு உன்னோட அருமை புரியுறது. என்னை மன்னிச்சு ஏற்றுக்க முடியுமா? இதுதான் இப்போ அவங்க மனசில் ஓடிக்கிறது. மன்னிப்பை நான் எப்படி கேட்க போகிறீங்க பாருங்கள். உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிட்டாங்க உங்கள் கால்களில். தவறு பண்ணிட்டேன். மேபி இந்த பர்சன் வந்து கடவுள்கிட்ட போய் லிட்டரலாக மன்னிப்பு கேட்குறாங்க. மேபி காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் இதை சொதப்பிட்டேன், இந்த காதல் எனக்கு திரும்ப வேணும். என்ன சேரியட் எனர்ஜி பார்க்குறேன் பாட்டம் டெக்கில். ரொம்ப வேகமாக உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த ரியலைசேஷன் வந்ததுக்கு டீப்பான காரணங்களும் பார்க்கலாம். எப்போ உங்ககிட்ட வர போகிறாங்க, அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அப்படின்னும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை ஃபஸ்ட் நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே இருக்க அந்த பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், யாரோ ஒருத்தவங்க அவங்கள பிளாக் பண்ணுறாங்க. இந்த பர்சன் உங்ககிட்ட வராமல் இருக்கிறதுக்கு அவங்களோட வாயை பாருங்கள், ஒரு கத்தி வச்சு சொருகியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட பேசினா ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லைனா உங்ககிட்ட பேச முடியாது, கட்டப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பர்சனுக்கு ஒன்று நல்லாவே தெரியும், காலும் கையும் சேர்ந்து கட்டப்படல. அவங்களால நடந்து போக முடியும். பட் அந்த பெயினில் இருக்காங்க. அவங்களுக்கு நடந்த அந்த துரோகத்தோட வழியில் இருக்காங்களே தவிர அவங்களால நடக்க முடியாது, உங்ககிட்ட வர முடியாது அப்படிங்கிறது காரணம் கிடையாது. இதை தான் நம்ம இன்றைக்கி மார்னிங் ரீடிங்கில் பார்த்தோம். நீங்கள் வந்து மார்னிங் வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு ஒரு ரீடிங் போட்டிருப்பேன், அதை பாருங்கள். பார்க்கலனா சச் அ பியூட்டிஃபுல் ரீடிங். அதில் வந்து இந்த பர்சன் எப்படி உங்ககிட்ட வர போகிறாங்க, இந்த சேலஞ்ச் என்ன, அந்த சேலஞ்ச் எப்படி வந்து உடைய போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மார்னிங்லேயே விட கிடச்சிச்சு. ஸோ இந்த பிளாக்கேஜ் ஒரு பிளாக்கேஜே கிடையாது. இந்த வேர்ல்ட் கார்டு இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கார்டு. எவ்வளோ தடை வந்த போதும் இந்த ஜோடி ஒன்று சேரும். அது ஒரு ஹோல் ஊரே வந்து அவங்க காதலை தடுக்க பிளாட் பண்ணுவாங்க. 2 பேர்த்தையும் பிரித்து வைப்பாங்க, 2 பேர்த்தையும் அடைச்சி வைப்பாங்க. அவங்க வந்து எஸ்கேப் ஆகி தண்ணி மேலே தான், அவங்களுக்கு தண்ணி தான் ஒரு குளம் மாதிரி இருக்கும். அங்கே தான் யாரும் இருக்க மாட்டாங்க. அதில் மீட் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ். இந்த குடுவை, சொரக்குடுவைன்னு சொல்லுவோம் நம்ம, அது மேலே நின்று அவங்க வந்து அந்த பாண்டை வந்து இட்ஸ் லைக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது, அந்த யூனியனை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. கீழே முழுகி போகாமல், அதாவது எமோஷனில் முழுகி போகாமல், பிரிச்சுட்டாங்க, பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற சோகத்தில் முழுகி போகாமல் ப்ராக்டிக்கலாக யோசித்து அவங்க யூனியனை அச்சீவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ உங்கள் காதல் கனெக்ஷனும் இருக்குது. இந்த பர்சன் வந்து உடனே அப்செட் ஆகாமல் இப்போ வந்து அவங்க ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஓகே, இதுதான் தடை, இதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் 2 பேருமே ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் யூனியனை யாராலையும் தடுக்க முடியாது. இதுதான் நடந்துட்டுருக்கு. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். இந்த பர்சன் இட்ஸ் அ கிரிமினல் பிளான். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா, இது வந்து தடையை உருவாக்குறவங்க யாருன்னு நான் டீப்பாக போக விரும்பலை. இதெல்லாம் தடையை உருவாக்குறவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பர்சனை பிளாக் பண்ணிவிட்டு உங்களை வந்து செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் சீதா மாதா எனர்ஜி. இட்ஸ் லைக் ராவணன். எப்படி வந்து ராமனை டைவர்ட் பண்ணிவிட்டு சீதையை கடத்திட்டு போனாங்க. சில சீதை வந்து லக்ஷ்மணனோட கூட தாண்டாங்க. நீங்கள் ஏன் தாண்ட போகிறீங்க? நீங்கள் தான் செக்மத்தோட வாரியர்ஸ் ஆச்சு. நீங்கள் ஏன் தாண்ட போகிறீங்க? உங்களுக்கு தான் பிரபஞ்சம் வந்து கோடு போட்டாங்க, தாண்டாத. ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், பிளாக் யுவர் ஹார்ட். யாராவது உங்களை அப்ரோச் பண்ணாலோ, காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலோ அவங்களுக்கு வந்து நல்லா சொல்லலாம். ஐயோ, சேம் மூன், கிறிஸ்டன் மூன். நீங்கள் மார்னிங் ரீடிங்கை கண்டிப்பாக பாருங்கள். இதே மூன் தான், அங்கே இதே பிளாக்கேஜ் தான், இதே 2 ஆஃப் சோர்ஸ் தான். ஆனால் அது எனர்ஜி வந்து எப்படி ரிலீஸ் ஆகுதுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அங்கே போய் பாருங்கள். நியூ பிகினிங். இன்றைக்கி மார்னிங் ரீடிங்கிலும் இதே நியூ பிகினிங் தான் வந்தது. ஸோ இந்த ரீடிங்க்கும் அந்த ரீடிங்க்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது.
சப்போஸ் இந்த ரீடிங்கை நீங்கள் அந்த மார்னிங் ரீடிங்கை பார்க்கலன்னா கோ அண்ட் வாட்ச். புது ஆரம்பம் கேரண்டி. நான் சொன்ன மாதிரி புது ஆரம்பம் யூனியன் நிச்சயமாக உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்குது. ரொம்ப ரொம்ப கொண்டாட்டமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. அடுத்தது பேஜ் ஆஃப் வான்ஸ். ரொம்ப துள்ளி குதிச்சு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. லைக் மேபி அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் வரலாம், இல்லைனா உங்கள் காதல் வந்து இந்த மாதிரி புது ஆரம்பத்தை நோக்கி போகலாம். இந்த பர்சன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க போகிறாங்க. ஹை ப்ரீஸ்டஸ். அது வரைக்கும் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற சைன்ஸை வந்து நமக்கு ஏன்னா பே அட்டென்ஷன் டு த ரெட் ஃப்ளாக்ஸ் பார்த்தோம். அதனால் வந்து உங்களுக்கும் சைன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் லிசன். ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ் நான் கீழே பார்க்குறேன். ஸோ ஜாதி மதம் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வச்சு உங்களை பிரிக்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டுருக்கா. செட் ஆக மாட்டாங்க. அவங்க அந்த கேஸ்ட்டு, இவங்க இந்த ரிலீஜியன். நோ ட்ராமா. நீங்கள் இந்த சோஷியல் பேரியர்ஸ் எல்லாம் உடச்சி துவைச்சி தொங்க விட்டுட்டு தான் இங்கே போகிறீங்க. இது சேம் ஸ்டோரி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு தடையா அப்படின்னா தடையில்லை. உங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ் ஒரு தடையானா நிச்சயமாக தடையாக கிடையாது. அதை ஒரு தடையாக உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க, அவ்வளோதான். இந்த பர்சன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரியலைசேஷன் அப்படி என்ன ரியலைஸ் பண்ணாங்க? ரியலைசேஷன் இருந்தது, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நடந்தது, இதெல்லாம் ஓகே. எந்த இன்சிடெண்ட் வந்து அவங்கள ரியலைஸ் பண்ண வச்சுது? சந்தோஷம். ஓ, ஜெவல் எனர்ஜி. டு பி ஃப்ராங்க், இந்த பர்சன் எப்போ ரியலைஸ் பண்ணாங்க தெரியுமா? இந்த பர்சன் குடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த பர்சன் வந்து நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு அவங்க ஒரு சுயநினைவே இழந்து இருக்கும்போது, இல்லைனா வந்து ரொம்ப இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது இந்த பர்சன் ரியலைஸ் பண்ணது உங்களோட காதலை. அவங்களே உங்களை மறந்துருக்கும்போது அவங்களுக்கு ஞாபகமாக இருந்த ஒரே ஒரு விஷயம் உங்கள் முகம், உங்கள் காதல், நீங்களும் அவங்களும் இருந்த அந்த உங்களுக்குள்ளே இருந்த அந்த பாண்ட். இந்த பர்சன் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப அந்த அந்த ஒரு தன்னை மறந்த நிலையில் ஒரு பேஷன் ஃபயர். அதாவது இந்த பர்சன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபோன் எடுக்கிறது. இட்ஸ் லைக் உங்கள்கிட்ட பேசுகிற அந்த ஏர்ஜை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. இங்கே பாருங்கள், அப்படியே பற்றி எரியுது அந்த பேஷன். அதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நிச்சயமாக. இது வந்து இன்றைக்கி தான் நடக்க போகுது. நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அன்றைக்கி நடக்கிறது. அன்றைக்கி இரவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து உங்களால் உணர முடியும். நான் சொன்னது வெளியில் இந்த ஹீட்டில் அந்த பேஷன் உங்களுக்கு. நீங்கள் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கலாம், இல்லை வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பரபரப்பாவீங்க, இல்லைனா உங்களால் தூங்க முடியாது, புரண்டு படுப்பீங்க. இது நடக்க போகிறது, இனிமேல் நடக்கிறது இல்லை. இட்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். பிரபஞ்சம் தான் சொல்கிறாங்க. அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க. இதை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட். ரொம்ப காஷியஸாக இருந்தீங்க. அதாவது ரொம்ப உங்களோட பாடி லாங்குவேஜை, இந்த சொமேட்டிக் நம்ம ரீடிங் போடுவோம்ல, அந்த மாதிரி உங்களோட பாடி லாங்குவேஜை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிங்க, இல்லை உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு இன்றைக்கி நைட் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களால் இவங்களோட அந்த ஏர்ஜையும் அந்த எமோஷனையும் மேபி ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் கூட வரலாம். ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட். இதுதான் நடந்துகிட்ருக்கு, இதுதான் நடக்க போகிறது. ஒரு சிலருக்கு மட்டும் இது வந்து நேற்று இல்லைனா ஃபியூ டேஸ் முன்னாடி இது நடந்திருக்கலாம். உங்களோட 2 நாள் வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சயின்ஸும் கிடச்சி. ஓ, 4 ஆஃப் வான்ஸ். இந்த பர்சன் அடுத்து உங்களை கம்யூனிகேட் பண்ணுறது கல்யாணத்தை பற்றி தான். இந்த பர்சனோட பேஷன் வந்து வேறு லெவல். ஒரு டெவில் எனர்ஜி அவங்கள தடுக்க முயற்சி பண்ணது டவர் அண்ட் பேஜ் ஆஃப் சோல்ஸ். இந்த பர்சன் கிட்ட வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ஷாக்கிங்காக வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. இந்த பர்சன் வந்து இப்படி தரையாக இறங்கி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க, இல்லைனா வந்து இவ்வளோ தூரம் இறங்கி வேலை செய்வாங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பர்சன் ட்ரீம் பண்ணிட்டுங்க. யூ ஆர் தேர் ட்ரீம். 7 ஆஃப் கப்ஸ். பாஸ்டில் இந்த பர்சன் வந்து உங்களை ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து சரி ஓகே இது போனால் என்ன இன்னொன்று அப்படின்ற மாதிரி கொஞ்சம் உதாசீனமாக நடத்திருக்கலாம். பட் ராமருக்கு உதவி சீதை தானே, இப்போ அதுதான் ரியலைஸ் ஆகுதான் உங்களுக்கு. எனக்கான காதல் அது தான். ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்கள அப்படியே கட்டி போட்டு இழுத்துட்ருக்கு மேக்னெட் மாதிரி. 10 ஆஃப் கப்ஸ். நான் டெக்கை கட் பண்ணும்போது வர்றது வந்து 10 ஆஃப் கப்ஸ். ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க. இந்த பர்சனுக்கு இந்த கப்ஸ் எல்லாம் வேணாம். இது வந்து மேபி வீட்டில் காமிக்கிற அலையன்ஸாக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபிலிங்ஸ் எதுவாக வேணா இருக்கலாம். அவங்களுக்கு இப்போ இது வேண்டாம். அவங்களுக்கு தேவை 10 ஆஃப் கப்ஸ். உங்களோட மட்டும் ஒரு வாழ்க்கை, ஒரு ஃபேமிலி, அந்த செட்டப் தான் உங்களுக்கு இப்போ வேணும். அது மட்டும்தான் வேணும். உங்களோட மட்டும்தான் வேணும். வேறு யாரும் கூடயும் அது வேண்டாம். இந்த ரியலைசேஷன் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து நடந்ததுக்கான சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம். இல்லை இன்னும் நடக்க போகிறது இந்த சிச்சுவேஷன் தான். ஸோ இது எந்த மாதிரி உங்களுக்கு வந்து சயின்ஸ் கிடைக்கும்? இட்ஸ் லைக் அவங்க இந்த ஃபேஸ் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா என்ன சயின்ஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க?
ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ஏர்ஜ் இருக்கும். உங்கள் ஸ்பேஸை க்ளீன் பண்ணணும், உங்களோட வீட்டை க்ளீன் பண்ணி வைக்கணும், இல்லைனா வந்து எல்லாத்தையும் தூக்கி களைச்சி போட்டு உங்களோட வார்ட்ரோபை க்ளீன் ஆர்கனைஸ் பண்ணுவீங்க. சம்திங் லைக் தட். உங்கள் வீடு தலைகீழாக மாறும். 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். மேபி உங்களுக்கு ஒரு ஹைக் கிடைக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்டில் வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கலாம். இதுதான் வந்து உங்களுக்கான சைன். இந்த பர்சன் 2 ஆஃப் வாண்ட்ஸ். நீங்கள் புறமுதுகு காட்டிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட பேசல. குயின் ஆஃப் சோல்ஸ். உங்களுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மன வேறுபாடு இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த பர்சன் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கும் கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் கேட்ட கேள்வியும் ஒரு காரணம். அந்த கேள்விக்கான பதில் அவங்களால இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அவங்க உண்மையிலே தப்பு பண்ணிட்டாங்க. அது எதுவாக வேணா இருக்கலாம். பட் நீங்கள் புறமுதுகு காட்டினது தான் இந்த பர்சனோட ட்ரிகர் பாயிண்ட், இல்லைனா வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த பர்சன் வந்து அப்செட்டாக இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து இம்மிடியட்டாக நடக்க போகுது. 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். வாட் எல்ஸ்? உங்களோட கம்யூனிகேஷன் இம்மிடியட்டாக நடக்க போகிறதில்ல. லைக் இந்த பர்சன் ரியலைஸ் பண்ணாலும், உங்ககிட்ட பேசணுங்கிற அந்த ஏர்ஜ் வந்தாலும், ரியலைசேஷன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்தாலும், இம்மிடியட்டாக அந்த பர்சன் வந்து ட்ரை பண்ணுவாங்க, கால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த கால் போகிறதுக்கு அந்த கால் பட்டன் அழுத்துறதுக்கு முன்னாடி பின் வாங்கிடுவாங்க. ஏன்னா நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு அவங்கக்கிட்ட விட இல்லை. இந்த ஸ்ட்ரகிள் நடக்கும். பட் ஆஃப்டர் அ பாயிண்ட் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட ஓகே, நம்ம வந்து எடுத்தோன்னே எல்லாத்தையும் போய் சொல்ல வேண்டாம், அவள் செஞ்சுட்ருவா, நம்ம வந்து லைட்டாக ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு எனர்ஜியாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இட்ஸ் லைக் ஒரு சர்ப்ரைஸாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இட்ஸ் லைக் ஸ்லோவாக. இங்கே பாருங்கள், படிப்படியாக தான் இங்கே யூனியன் வருது. இங்கே நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க. ஸோ இது வந்து நடக்க போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான். ஒரு செடி மலரும் அப்படின்னா அது ஒன்றா தான் மலரும். அப்படியே பூத்து குலுங்கணுன்னாலும் ஒரு பூவாக மலர்ந்து தான் அப்புறம் வந்து கொத்தாக இருக்கும். அப்படி தான் உங்கள் காதல் வாழ்க்கையே மலரப்போகுது. இந்த பர்சனுக்கு ரியலைசேஷன் இன்றைக்கி நைட் வந்துடும். பேச துடிப்பாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யூ வில் ரிசீவ் சைன். ஆனால் கம்யூனிகேஷன் வந்து இம்மிடியட்டாக வருமானா வராது. அவங்க வந்து ரொம்ப லைட்டாக, ரொம்ப கேஷுவலாக, ஹாய் ஹவ் ஆர் யூ, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, அப்படி தான். அப்படியே உங்களை லவ் பண்ணாத மாதிரி, அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆழம் பார்த்துட்டு தான் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, நீங்கள் பழைய மாதிரியே இருக்கீங்களா, உங்களுக்கு பெருசாக கோவம் இல்லையா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பர்சன் திரும்ப ரீபில்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அப்போ அந்த ரீபில்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த உண்மைகள், கிளாரிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரஸ்ட் த ப்ராசஸ், வெயிட். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.